பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிறகு ஆரவாய் நடத்துவராக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற காரியம் என்ன என்றால், எண்ணங்களும் நினைவுகளும். நம்முடைய எண்ணங்களும் நினைவுகளுமே நம்மை உருவாக்கக்கூடியதான மிகப்பெரிய சக்தியா இருக்கிறது. நம்ம என்ன எண்ணுகிறோமோ அவைகளை தான் நாம் பேசுகிறவர்களாக இருக்கிறோம். அவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கக்கூடியதா இருக்கிறது. யாரும் எண்ணாதபடி எந்த செயலையும் செய்வது கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அதுக்கு முன்பாக எண்ணுகிறீர்கள். ஏதாவது ஒரு யூடியூப் நிகழ்ச்சியை பார்க்க விரும்புகிறேன்னா முதலாவது அதை குறித்து எண்ணுகிறீர்கள். அப்போ எண்ணுகிறது தான் உங்களோட வாழ்க்கையிலே பலிக்கிறதா இருக்கிறதுனால நம்முடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கர்த்தர் விதமாக சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய தேவன் நம்மை குறித்து நினைத்திருக்கிறதான நினைவுகள் எல்லாம் தீமைக்கான நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை தான் நம்முடைய நினைவுகளாக நாம் கொள்ள வேண்டும். அப்பதான் நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய செயல்கள் எல்லாம் மாறும் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அதை தான் சொல்கிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். நம்முடைய மனம் எதனால புதிதாக வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தினால புதிதாக்கப்பட வேண்டும். அப்போ தேவனுடைய வசனத்துல தேவன் நம்மை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ அதை தான் நாம நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படி நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மை உருவாக்கக்கூடியதான மிகப்பெரிய சக்தியா இருக்கிறது என்று சொல்லி உலகத்துல விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார். அவங்க என்ன பண்ணாங்க, ஒருவருக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்ட உடனே அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும் இருக்கிறதான ஜட்ஜின் இடத்துல போய் கேட்டுக்கொள்றாங்க. அவருக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுக்காம அவர் மீது பாம்பு போட்டு கடிக்கப்பட்டு சாவார் என்று சொல்லக்கூடிய ஒரு தண்டனை தீர்ப்பாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். அவர் என்ன பண்றாரு, ஒரு பாம்பு போட்டு கடிபட்டு நீ மரிப்பாய் என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்து விடுகிறார். 2 பேரும் டெய்லி வராங்க. அவருக்கு அந்த பாம்பு போட்டு மரிப்பார் என்று சொன்னாங்களே, அந்த மனுஷன் இடத்துல டெய்லி ஜெயிலில் பேசிட்டு போறாங்க. குறிச்சதான் நாள்ல உனக்கு தூக்கு தண்டனை கிடையாது, நாங்கள் உங்க மேல ஒரு பாம்பை போட போறோம், அந்த பாம்பு தான் உங்களை கடிக்க போகுது, அந்த பாம்பு கடிச்சு தான் நீங்க மறிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு டெய்லி அந்த மனுஷனோடு கூட பேசிவிட்டு போகிறார் தினந்தோறும். அந்த குறித்ததான நாள் வருகிறது. அவர் ஒரு கோணி பையில பாம்பை கொண்டாடுறாங்க. அந்த பாம்பை அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு அல்லது அந்த பாம்பு போட்டு கடிப்பட்டு மறிக்க வேண்டியதான் அந்த மனிதன் மீது போடுகிறார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த மனிதன் மரித்து போய் விடுகிறான். இவர்களுக்கு ஆச்சரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த பாம்புக்கு ஏற்கனவே விஷப்பையை அவங்க அகற்றிட்டாங்க. அந்த பாம்புக்கு இருந்த பல்லு இருக்குது, அந்த பல்லையும் கூட அகற்றிட்டாங்க. ஆனா அந்த பாம்பு அவர் மேல போடப்பட்ட உடனே அவர் மரித்து போய் விடுகிறார். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இத்தனை நாளாக அவங்க பேசிட்டு வந்தாங்களே, உன் மேல ஒரு பாம்பு போடப்படும், அந்த பாம்பு போட்ட உடனே கடிபட்டு மரிப்பா என்று சொல்லி அதையே அவர் எண்ணமாக நினைத்து கொண்டே இருந்ததுனால, நான் அந்த குறித்த நாளில் என் மேல பாம்பு போட போறாங்க, அந்த பாம்பு கடிச்சு நான் மரித்து போறேன் என்பதை நினைவிலேயே கொண்டிருந்தவரா இருந்தனால பாம்பு போட்ட உடனே அவர் மரித்து போய் விடுகிறார். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு ஆஸ்மா பேஷண்ட் ஒருத்தர் நல்ல ஃபேன்லாம் வச்சுட்டு படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாரு. திடீர்னு அவருடைய வீட்டில் கரண்ட் போய் விடுகிறது. கரண்ட் போனவொடனே அவர் என்ன பண்றாரு, இருட்டில் தடுமாறி ஒரு ஜன்னலை திறந்து அது மேலே படுத்து, இந்த ஜன்னலில் காற்று வரும், இந்த குளிர்ந்த காற்று வெளியே இருந்து வீசுறதுனால இந்த காற்று அடிக்கிறது மூலமாக நம்ம நல்ல தூங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஜன்னலை திறந்துட்டு அந்த நினைவோடு கூட அதன் மேலே சாஞ்சு படுக்கிறாரு. ஏன்னா உள்ள ஃபேன் காற்று இல்லை, கரண்ட் இல்லாதனால அந்த ஜன்னல் அதன் மீது கை வைத்து படுக்கிறாரு. நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கிறார். ஆனா காலையில எழுந்துச்சு அவர் பார்க்கும்போது அவருடைய படுத்து கொண்டத இடம் என்னன்னாக்கா, ஒரு புத்தகம் வைக்கிறதான
அலமாரி கதவை திறந்துக்கிறாரு. அந்த அலமாரி கதவை திறந்து அந்த அலமாரிக்குள்ள தலையை வச்சு படுத்துக்கிறாரு. நல்லா தூங்கி இருக்கிறார். வெளியில வேணா கொஞ்சம் காத்து வரும், புத்தகம் வைக்கிற அலமாரிக்குள்ள காத்தே வராது. ஆனா அவர் எப்படி தூங்கினார் என்று சொல்லி பார்க்கும்போது அவருடைய எண்ணம், அந்த புத்தக அலமாரிக்குள்ள வைக்கும் பொழுது ஜன்னலான காற்று தலையை வைக்கிறோம். ஜன்னலுக்கு வெளியே இருந்து குளிர்ந்த காற்று வீசும். அந்த காற்று வீசுறதுனால நம்ம நல்லா நித்திரை பண்ணலான்னு எண்ணினாரு. எண்ணினதுனால அவர் தூங்குகிறவராக இருக்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மை உருவாக்கக்கூடியதான மிகப்பெரிய சக்தியா இருக்கிறதுனாலே, தேவன் நம்மை பற்றி நினைத்திருக்கிற நினைவுகளை பரிசு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால அவைகளை நாமும் எண்ண வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். வேத வசனங்களிலே நம்மை குறித்து தேவன் என்ன எழுதியிருக்கிறாரோ அவைகளையே நம்முடைய எண்ணங்களாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏசாயா 55 9 பார்க்கும்போது, உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது சொல்லி கர்த்தர் சொல்கிறார். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்துக்கு நான் உங்களை குறித்து நினைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். அப்ப தேவன் நம்ம நினைத்திருக்கிறதான நினைவினுடைய உயரம் என்ன என்று சொன்னால், வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயர்வான எண்ணங்களை தேவன் மேல வைத்திருக்கிறார். அந்த உயர்வான எண்ணங்களை தான் இந்த பரிசு வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த உயர்வான எண்ணங்களையே நாமும் எண்ணுகிறவர்களாக இருக்கணும். கட்டுக்கதைகளே இல்லை, உலகத்தார் சொல்கிற வழக்கு சொற்களே இல்லை, பழமொழிகளே இல்லை. நீங்க இரவு பகலும் எண்ண வேண்டியது என்ன என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை தான் நீங்க நினைக்கிறவர்களாக இருக்கணும். நீங்க தவறான எண்ணங்களை எல்லாம் உங்களோட வாழ்க்கையில இன்றிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு கர்த்தர் உங்களை குறித்து என்ன எண்ணுகிறாரோ அந்த எண்ணங்களையே நீங்க நினைக்கிறவர்களாக இருக்கட்டும். ஏசாயா 14 24 கர்த்தர் சொல்றார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று சொல்கின்றார். அப்ப கர்த்தர் நினைத்திருக்கிறது தான் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறதுனாலே, அவர் என்ன நம்மளை குறித்து நினைத்திருக்கிறாரோ அந்த எண்ணங்களையே நாம் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோபு 42 2 வாசிக்கிறோம், கர்த்தாவே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப கர்த்தர் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அது தடைபடாது இருக்கிறதுனாலே, தேவன் நம்மை குறித்து என்ன எண்ணுகிறாரோ அந்த எண்ணங்களை நம்முடைய எண்ணங்களிலே கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியின் பாதையில் நம்ம நடத்தும். ஆகினாலே தேவன் நம்மை குறித்து என்ன எண்ணுகிறார் என்றதான எண்ணங்களை நாம் அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். எங்களுடைய எண்ணங்களை நினைவுகளுமே எங்களை வழிநடத்தக்கூடியதான மிகப்பெரிய சக்தியா இருக்கிறதுனாலே, அந்த எண்ணங்களை நினைவுகளும் நீர் எங்களை குறித்து என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறதோ நினைத்துக் கொண்டிருக்கிறதோ அவைகளே நாங்கள் எண்ணுகிறவர்களா இருப்பதற்கு எங்கள் எல்லாருக்கும் கிருபை தரும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.